வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் 7 லட்சம் ரூபாய் ஏமாந்துள்ளனர். ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் சாப்பாட்டிற்காக கூடுதலாக பிடித்தம் செய்த தொகையை திருப்பி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வரும் 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் சட்டம் ஒழுங்கை பாதிக்காத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என டிஐஜி சத்யசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் 7 லட்சம் ரூபாய் ஏமாந்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்தவரை மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளார். அந்த குழுவில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 6,71,800 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்துள்ளது. இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ரூபாய் 29,994 என மொத்தம் 2 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 7,07,794 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் சாப்பாட்டிற்காக கூடுதலாக பிடித்தம் செய்த தொகையை திருப்பி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அன்று ஓட்டுப்பதிவு பணியில் இருந்த தலைமை அலுவலருக்கு ரூபாய் 3,500, ஓட்டுப்பதிவு அலுவலர் நிலைக்கு 1க்கு 3,000, ஓட்டுப்பதிவு அலுவலர்கள் நிலை 2 மற்றும் நிலை 3க்கு தலா ரூபாய் 2,700, பல்நோக்கு ஊழியர்களுக்கு ரூபாய் 1,200 மற்றும் ஓட்டுச்சாவடி அலுவலருக்கு ரூபாய் 1,500 வழங்கப்பட்டது. இந்த பணத்தில் 3 வேளை உணவு வழங்கியதற்காக ரூபாய் 300 முதல் 400 வரை பிடித்தம் செய்யப்பட்டது. பிற தொகுதிகளில் சாப்பாட்டிற்கு ரூபாய் 300 முதல் 400 பிடித்தம் செய்துள்ள நிலையில் ராஜ்பவன், முத்தியால்பேட்டை என 2 தொகுதிகளில் மட்டும் ரூபாய் 1000 பிடித்தம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இப்புகார் குறித்து ஆய்வு செய்த தேர்தல் துறை 2 தொகுதிகளிலும் கூடுதலாக பிடித்தம் செய்த தொகையை திருப்பி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி தலைமை ஓட்டுச்சாவடி அலுவலர் மற்றும் முதல்நிலை ஓட்டுச்சாவடி அலுவலருக்கு ரூபாய் 400, 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை அலுவலருக்கு ரூபாய் 100 திருப்பி வழங்கப்பட உள்ளது. சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வரும் 27ஆம் தேதிக்குள் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகமான புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வரும் 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக மாகியில் இன்று 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனா பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கும் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் சிறப்பு வகுப்பு மற்றும் எந்த ஒரு வகுப்புகளும் நடத்தக்கூடாது. கோடை விடுமுறை முடிந்த பிறகு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பள்ளிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த விடுமுறை நாட்களை பள்ளி திறப்பிற்கு பிறகு ஈடு செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் சட்டம் ஒழுங்கை பாதிக்காத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என டிஐஜி சத்யசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடந்தது. தொடர்ந்து ஓட்டுப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் அண்ணா கலைக்கல்லூரி, மாகவில் நேரு அரசு உயர்நிலைப் பள்ளி, ஏனாமில் அரசு கலைக்கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காவல்துறையினருக்கு டிஐஜி சத்யசுந்தரம் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதிக்க ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரியும் நபர்களை பிடித்து விசாரணை நடத்த வேண்டும்,
பதட்டமான பகுதிகளில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 55ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகோற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைஷ்ணவ நாயுடு கவரா மரபினால் கந்தப்பொடி மகோற்சவம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விசேஷ திருமஞ்சனம் நிகழ்ச்சியில் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா புறப்பாடு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் பார்த்தசாரதி நாயுடு, செயலாளர் வெங்கடேசன், கோவிந்தசாமி நாயுடு, பொருளாளர் சங்கர்ஷணன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளை அலக்கழிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலவழித்துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஆயுஷ்மான் மாநில திட்ட இயக்குநரிடம் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை எளிய சிறுநீரக நோயாளிகள் பாரத பிரதமர் காப்பீட்டு திட்டத்தில் PMJ கீழ் இலவசமாக தனியார் மருத்துவமனைகளில் வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறோம். தற்போது இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் எங்களின் உயிர் வாழ்விற்கே சவாலாக மாறியுள்ளது. காலை 6 மணிக்கே மருத்துவமனைக்கு வந்து கைரேகை வைத்தாலும் ஒப்புதல் கிடைக்க மாலை 6 மணி வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. சிறுநீரக நோயாளிகளான எங்களுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் மற்றும் இரத்த அழுத்த மாறுபாடுகளால் இந்த தாமதம் உயிருக்கு ஆபத்தானதாக அமைகிறது. ஏற்கனவே 2 முறை கைரேகை வைத்து நடைமுறை மாறி தற்போது 4 முறை வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் நோயாளிகள் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே தங்கியிருக்க வேண்டியுள்ளது. குறித்த நேரத்தில் டயாலிசிஸ் செய்யாவிட்டால் இருதயம் செயலிழந்து மரணம் ஏற்படும் அபாயம் உண்டு. எனவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த எளிதான சிகிச்சை முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது உறுப்பு மாற்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் சரவணன், டொமினிக், கார்த்திக், ராம், கவிஞர் புதுவை சிவம், இலக்கிய பேரவை இளங்கோவலன் உட்பட பலர் உடனிருந்தனர். அவங்க டயாலிசிஸ் காலையில் 6 மணிக்கு மருத்துவமனைக்கு போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா மாலை 3 மணிக்கு தான் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு இன்னலக்க ஆகுறாங்க அந்த பாதிக்கப்படுகிற அந்த நோயாளிகள். இதை நாங்கள் சுட்டி காட்டி இன்னைக்கு நாங்கள் எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக இன்னும் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறையில் இந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை சந்தித்து நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்துருக்குறோம். அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அவர்கள் உடனடியாக அந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனையிடம் நாங்கள் பேசுகிறோம். அதே போல் வேறு எந்தெந்த மருத்துவமனையில் இது போல் காலம் தாழ்த்தி செய்கிறாங்கன்ற நாங்கள் கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு உறுதி அளிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் விழா நடந்தது. மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். வேலைவாய்ப்புடன் கைலாசம் அறிக்கையை சமர்ப்பித்தார். DCS தலைமை ஆர்கிடெக்ட் ஜூடோ ரிச்சார்ட் கலந்து கொண்டு மாணவர்களை வேலைக்கு சேர்த்த முதல் 90 நாட்களில் தங்கள் திறனை வெளிப்படுத்த வேண்டும், தொழில்நுட்பத்திறன், தொடர்பு திறன் மற்றும் பன்முக திறமைகளை வளர்த்துக் கொண்டால்தான் இனிவரும் காலங்களில் நிறுவனங்களின் தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய முடியும் என்றார். தொடர்ந்து தேர்வான மாணவர்களுக்கு பணிவாணையை வழங்கினார். இதில் 2025-26ஆம் ஆண்டு நடந்த கல்லூரி வளாக நேர்முக தேர்வில் DCS, ஹெக்ஸாவர், CDS, ஜோஹோ போன்ற 60க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களின் 750 மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு பெற்றனர். இந்நிறுவனங்களின் மாணவர்களுக்கு ரூபாய் 3.5 முதல் 13 லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. பொருளாளர் ராஜராஜன், மாணவர்கள் AI தொழில்நுட்பத்துடன் சார்ந்த கோடிங் எழுத எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், சூழ்நிலைக்கேற்ப கடினமாக உழைத்து தங்களுடைய திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்றார். விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. AITS துறை தலைவர் மதுசூதனன் நன்றி கூறினார். AITS Gency, ஐஸ்வர்யா, யூசர் ஆன் டெக்னாலஜி, தீபிகா, TCS AITS Gency, யூசர் ஆன் டெக்னாலஜி, TCS Next, இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து ஏழை குடும்பத்தில் பிறந்த தனக்கு மீண்டும் MLA-வாக ஒரு வாய்ப்பு அளிக்க கோரி கையேந்தி வாக்கு கோரிய ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக வேட்பாளர் இணைய வலைதளங்களில் வைரல்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக சட்டமன்ற வேட்பாளராக மதுராந்தகபுரம் கே. பழனி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவரால் அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நாளை மறுநாள் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தான் ஏழை குடும்பத்தில் பிறந்த விவசாயி என்றும் தன்னை எதிர்த்து போட்டியிடுபவர் மிகப்பெரிய செல்வந்தர், காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் என்றும் பலம் படைத்தவர் என்றும் எளிமையான தனக்கு மக்கள் ஆதரவு அதிகம் உள்ள நிலையில் தனக்கு ஒரு வாய்ப்பளித்து இரட்டை இலைக்கு அனைவரும் வாக்களித்து தன்னை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினராக்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க இரு கைகளை ஏந்தி மக்களிடம் வாக்குகளை கூறியுள்ளார். தற்போது இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. இந்த சாதாரண ஏழை விவசாய குடும்பம் சேர்ந்த பழனிக்கு 3வது முறையாக நான் போட்டியிட்டு எனக்கு இரட்டைக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல் நான் வந்து எல்லோரிடத்தையும் கையேந்தி கேட்கின்றேன். இங்கே இருக்கிற வணக்கத்தை வாக்காளர் பெருமக்களையும் தாய்மார்களையும் பெரியவர்களையும் நண்பர்களையும் படித்த மாணவர்களையும் படித்த இளைஞர்களையும் நான் கையேந்தி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் 7 லட்சம் ரூபாய் ஏமாந்து உள்ளனர். ஓட்டுச்சாவடி அலுவலகர்களிடம் சாப்பாட்டிற்காக கூடுதலாக பிடித்தம் செய்த தொகையை திருப்பி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வரும் 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் சட்டம் ஒழுங்கை பாதிக்காத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என டிஐஜி சத்யசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.